முத்தமிழ் பேரவையின் சிறப்பு விருதான கலைஞர் விருதை இவ்வாண்டு பெறுபவர் திரைப்பட நடிகர் திரு நாசர் அவர்கள். திரைப்பட நடிகராக, இயக்குனராக, வசனகர்த்தாவாக, பாடலாசிரியராக பல பரிணாமங்கள் எடுத்தவர் திரு நாசர் அவர்கள். திரு அமிர்தம் அவர்கள் உரைத்தது போல் கல்யாண அகதியில் தொடங்கி பன்மொழிகளில் இன்று வரை 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். பன்முக கலைஞர் நாசர் அவர்களுக்கு கலைஞர் விருது வழங்கப்படுகிறது. ராஜரத்னா விருதை பெறுவதற்கு வடுவூர் திரு SNR கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தான் பயின்ற குருகுல முறையில் இன்றும் தம் மாணவர்களை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கும் திரு மூர்த்தி அவர்கள் 61 ஆண்டுகளாக நாதஸ்வரம் இசைத்து வருகின்றவர். 2002இல் அமெரிக்காவில் நாதஸ்வரம் பற்றிய விரிவுரையை நிகழ்த்திய பெருமைக்குரியவர். இவரின் சேவையை பாராட்டி ராஜரத்னா விருது வழங்கப்படுகிறது. இயல் செல்வம் விருதினை பெற நகைச்சுவை நாவலர் புலவர் சண்முக வடிவேலன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நகைச்சுவை வித்தகராக தனது பேச்சால் மக்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் செய்பவர். நகைச்சுவை தென்றல் என்ற பட்டம் பெற்ற இவரின் குரல் உலகம் முழுவதும் இலக்கிய கருத்துக்களை நகைச்சுவை உணர்வோடு ஒலிக்கச் செய்துள்ளது. இவர் ஆற்றும் தமிழ் பணிகள் பல. இவர் தமிழ் பணியினை பாராட்டி முத்தமிழ் பேரவை இவருக்கு இயல் செல்வம் விருதினை வழங்கி சிறப்பு செய்கின்றது. அதனை முதல்வர் அவர்கள் தனது திருக்கரங்களால் வழங்கி கௌரவிக்கின்றார். இயல் செல்வம் விருதினை பெற திருமதி காயத்ரி வெங்கட்ராமன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். தமது கம்பீரமான குரலால் கர்நாடக இசை உலகில் தனக்கென ஒரு தனி இடத்தை உருவாக்கி கொண்ட திருமதி காயத்ரி பல இசை மற்றும் நடன கலைஞர்களுடன் இணைந்து பல நிகழ்ச்சிகள் நிகழ்த்தியுள்ளார். இசைக்கலையை அடுத்த தலைமுறையிற்கு பயிற்றுவித்து கொண்டிருக்கும் இவர் இசை பயிலும் மாணவர்களுக்காக தனது யூடியூப் சேனலில் ACJ என்ற தொடரை உருவாக்கி அதை இசை பற்றிய அம்சங்களை விரிவாக விளக்கியுள்ளார். அடுத்து நாட்டிய செல்வம் விருதினை பெற கலைமாமணி திருமதி அனிதா குகா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். திருமதி அனிதா குகா பரதாஞ்சலி என்ற நாட்டிய பள்ளியின் மூலம் பல மாணவ மணிகளை உருவாக்கி வருகின்றார். இவர் ஒரு சிறந்த நடன அமைப்பாளர், புராண கதைகள் மற்றும் கருப்பொருள்கள் சார்ந்த நிகழ்ச்சிகளை நிகழ்த்துபவர். இவரது நாட்டிய சேவையை பாராட்டி முத்தமிழ் பேரவை இவருக்கு நாட்டிய செல்வம் விருதினை வழங்கி கௌரவிக்கின்றது. நாதஸ்வர செல்வம் விருதினை பெற திருமைஞானம் சகோதரர்கள் திரு TKR ஐயப்பன், திரு TKR மீனாட்சி சுந்தரம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் கலாச்சாரத்தின் சுப நிகழ்வுகளின் அடையாளமாக விளங்கும் நாதஸ்வர இசை வட்டாரத்தில் பிரபலமான ஜோடியாக அங்கீகரிக்கப்பட்டவர்கள் திரு ஐயப்பன் மற்றும் திரு மீனாட்சி சுந்தரம். இவர்கள் இசையின் தெய்வீக ஒளியை சென்னை மியூசிக் அகாடமியின் நாதோத்சவ நிகழ்வுகளிலும் பல்வேறு ஆன்லைன் இசை தளங்களிலும் கேட்டு மகிழலாம். இவர்களின் நாதஸ்வர இசை பணி தொடர முத்தமிழ் பேரவை இவர்களை வாழ்த்தி நாதஸ்வர இசை செல்வம் விருதினை வழங்க அதனை முதல்வர் தமது திருக்கரங்களால் வழங்கி கௌரவிக்கின்றார். தவில் செல்வம் விருதினை பெற நாகூர் திரு NK செல்வகணபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தவில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் திரு செல்வகணபதி அவர்கள் 35 வருடங்களுக்கு மேலாக தவில் வாசிப்பதில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்து வலம் வருபவர். பல பட்டங்களும் விருதுகளும் பெற்ற இவரின் சேவையை பாராட்டி முத்தமிழ் பேரவை தவில் செல்வம் விருதினை வழங்கி இவரை கௌரவிக்கின்றது. மிருதங்க செல்வம் விருதினை பெற கலைமாமணி தஞ்சாவூர் திரு K முருகபூபதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு முருகபூபதி அவர்களின் தொழில்நுட்பமும் படைத்திறனும் துணை இசை அல்லது தனி இசை அல்லது ஜுகல்பந்தி எதுவாயினும் ஒரு சிறந்த பாராட்டுக்குரியதாகவே விளங்குகிறது.
பல விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்ற இவர் மிருதங்கம் இசைக்கவும் சொற்பொழிவுகள் நிகழ்த்தவும் பல அயல் நாடுகளுக்கு பயணித்துள்ளார். இவரது கலை சேவையை பாராட்டி இவருக்கு மிருதங்க செல்வம் வழங்கி முத்தமிழ் பேரவை கௌரவிக்கின்றது. அதனை முதல்வர் அவர்கள் வழங்கி சிறப்பு செய்கின்றார்.